சோலைகளுக்கு நடுவே அமைந்திருந்தது ஒரு சிறிய கிராமம். பெயர் கொடுக்கலாம், பொன்னாபுரி. அங்கே ஏறக்குறைய 75 குடும்பங்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. மின்சாரமும் குழாய் தண்ணீரும் இல்லை, பள்ளிக்கூடமோ மருத்துவமனையோ அருகில் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. காலை உதயத்தில் எழுந்து வயல்களில் வேலை செய்வார்கள். மலைப்பகுதிகளில் காய்கறிகளும் கிழங்குகளும் வளர்ப்பார்கள். மாதத்தாதத்திற்கு ஒருமுறை மலையடிவார நகரத்திற்குச் சென்று அங்கு விளைந்த பொருட்களை விற்று தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருவார்கள். சர்க்கரை, உப்பு, எண்ணெய், துணி இவற்றிற்காகவே அவர்கள் நகரத்தை நாட வேண்டியிருந்தது. மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டால் மற்றவர்கள் கேட்காமலே ஓடி வருவார்கள். திருமணங்கள், இறப்புக்கள், பண்டிகைகள் அனைத்தும் கூட்டாக கொண்டாடப்பட்டன. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சிறிய மண்பானை விளக்கு இருக்கும். அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றும் ஒளிதான் அவர்களின் இரவு வெளிச்சம். குழந்தைகள் விளையாட களமும் பெரியவர்கள் பேச அரங்கும் இருந்தது. ஆனால் அந்த அமைதியான வாழ்க்கையில் ஒரு நாள் பேரிடி விழுந்தது. அடர்ந்த மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டது. கிராமத்தின் பாதிக்கு மேல் மண்ணுக்குள் புதைந்து போனது. உயிர்கள் பலியாயின. காலை உதயத்தில் எழுந்து பார்த்தபோது அவர்களின் சொந்த ஊர் மண்ணுக்குள் மறைந்து கிடந்தது. மக்கள் அலறினர், அழுதனர். ஆனால் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நினைத்தவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். குடும்பங்கள், உடைமைகள் அனைத்தையும் சுருட்டி கொண்டு மலையடிவார நோக்கி நடந்தனர். பாதுகாப்பு வேண்டும், புத்துயிர் வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனைவரும் நகரத்தை நோக்கி பயணித்தனர். கிராமத்தில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் தங்க தீர்மானித்தார். அவர் பெயர் செல்லப்பன். வயது 58. மலையின் மீது பற்று கொண்டவர். தன் வாழ்நாள் முழுவதும் அங்கே கழித்தவர். இங்கேதான் நான் பிறந்தேன், இங்கேதான் நான் இறப்பேன் என்று உறுதியாகச் சொல்லிவிட்டு காட்டுக்குள் புகுந்தார். காடு அவருக்கு புதிதல்ல. அங்கு ஒரு அருவி உண்டு. அதன் அருகில் மூங்கில்களையும் பெரிய இலைகளையும் பயன்படுத்தி ஒரு சிறு குடிசை கட்டினார். அது காற்று மழையை தாங்கும் சக்தி கொண்டதாக இருந்தது. உணவிற்கு காட்டில் கிடைக்கும் கனிகள், கிழங்குகள், தேன் போதும். தண்ணீருக்கு அருவி இருக்கிறது. தனிமையில் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். வெட்ட வேண்டிய விறகுகள், சுட வேண்டிய தண்ணீர், சமைக்க வேண்டிய உணவு என்று நேரம் சென்றது. அவருக்கு நெருப்பு உருவாக்க தெரியும். காட்டு மூலிகைகள் பற்றிய அறிவு உண்டு. விலங்குகளின் நடமாட்டத்தை புரிந்து கொள்ளும் திறமை இருந்தது. தனிமை அவருக்கு ஒரு பழக்கமாக மாறியிருந்தது. மனிதர்கள் இல்லாத வாழ்க்கை அவருக்கு பிடித்திருந்தது. ஆனால் விதி வேறு விதமாகச் சொல்லி தயாராக இருந்தது. காடு ஒரு இரகசியத்தை தன்னகத்தே கொண்டிருந்தது. செல்லப்பனின் அமைதியான வாழ்க்கை மாறும் தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இந்த கிராமத்தின் மீது உங்களுக்கு பற்று ஏற்பட்டதா? அப்படி ஒரு இடத்தில் நீங்கள் வாழ முடியுமா? கமெண்டில் சொல்லுங்கள். பேரிடரில் இருந்து தப்பியவர்கள் நகரத்தில் குடியேறத் தொடங்கினர். ஆனால் சில மனங்கள் காட்டின் பக்கம் இழுக்கப்பட்டு கொண்டே இருந்தன. காட்டில் அசாதாரணமான அழகு இருந்தது. அதை படம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு குழு பொன்னாபுரியின் அருகே வந்தது. 4 பேர். மூத்த புகைப்படக் கலைஞர் மகேந்திரன், அவரது உதவியாளர் சங்கீதா, ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் மற்றும் இளம் புகைப்படக் கலைஞர் வர்ஷினி. இவர்கள் அனைவரும் அரிய காட்சிகளை சேகரிப்பதற்காக அங்கு வந்திருந்தனர். கிளுகிளுப்பான மான்கள், அரிய வகை பறவைகள், பனி படிந்த மலை உச்சிகள் இவற்றை படம் பிடிப்பதே அவர்களின் நோக்கம். அவர்கள் காட்டில் ஆழமாகச் சென்றனர். காலை பொழுதில் பனி துகள்கள் மிதந்து கொண்டிருந்தன. பறவைகளின் குரல் கேட்டது. சூழல் அமைதியாக இருந்தது. வர்ஷினி மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அவளுக்கு வயது 26. கடந்த 4 வருடங்களாக திருமணமானவள். ஆனால் அவளுக்கும் அவள் கணவனுக்கும் குழந்தை இல்லை. அவள் கணவன் சுதாகர் அடுத்த நகரத்தில் வேலை பார்த்து வந்தான். உடல்நிலையில் சில பிரச்சனைகள் இருந்ததால் அவர்களால் குழந்தை பேறு பெற முடியவில்லை. மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். ஆனால் பலன் இல்லை. இந்த ஏமாற்றத்திலிருந்து மீளவே வர்ஷினி இந்த புகைப்பட வேலையில் சேர்ந்திருந்தாள். கேமரா லென்ஸ் மூலம் உலகை பார்ப்பது அவளுக்கு ஒரு வகையில் ஆறுதலாக இருந்தது. அவர்கள் அனைவரும் வனப்பகுதியில் புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருந்தனர். திடீரென அங்கு ஒரு கானமா காட்டெருமை பாய்ந்து வந்தது.
அது கோபமாக இருந்தது. அதன் கண்கள் சிவந்திருந்தன. யாரோ அதன் குட்டியை தொந்தரவு செய்திருந்தார்கள் போலும். அதன் கால்கள் மண்ணில் படும்போது பேரிரைச்சல் ஏற்பட்டது. 4 பேரும் திகிலடைந்தனர். உடனே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் ஓடினர். வர்ஷினி மட்டும் ஒரு குகைக்குள் நுழைந்து மறைந்தாள். மற்றவர்கள் வேறு பக்கமாக ஓடிவிட்டனர். கானமா சென்ற பிறகு மூவரும் ஒருவரையொருவர் தேடிச் சேர்ந்தனர். ஆனால் வர்ஷினி இல்லை. அவளை தேடிப் போவோமா என்றாள் சங்கீதா. மகேந்திரன் சிரித்தார். இருட்டிவிட்டது. காட்டில் தேடுவது ஆபத்தானது. காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிப்போம். ஆனால் பிரகாஷ் மறுத்தான். நம்மிடம் அனுமதி இல்லை. அது தெரிந்தால் நாமே கைதாவோம். மூவருக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை. கானமா பயம், இருள், மழை இவை அனைத்தும் சேர்ந்து நிலைமையை மோசமாக்கின. காலையில் தேடலாம், இப்போது மலை அடிவாரத்திற்குச் செல்வோம் என்ற முடிவோடு அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். வர்ஷினியை மட்டும் அந்த குகைக்குள்ளேயே விட்டுவிட்டு. வர்ஷினியின் நிலை என்ன? அவள் தனிமையில் அந்த குகைக்குள் மயங்கி விழுந்திருக்கிறாளே, அடுத்து என்ன நடக்கும்? குகைக்குள் ஒளிந்து கொண்ட வர்ஷினிக்கு வெளியே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. கானமாமா நடந்து சென்ற பின்னும் அவளுக்கு பயம் குறையவில்லை. சற்று நேரத்தில் பலத்த மழை தொடங்கியது. குகையின் வாசல் வழியாக மழைத்துளிகள் உள்ளே தெரித்தன. அவள் ஈரமானாள். குளிர் மேலிட்டது. பகல் முழுவதும் காத்திருந்தாள். தன் நண்பர்கள் தன்னை தேடி வருவார்கள் என்று நம்பினாள். ஆனால் யாரும் வரவில்லை. இருள் சூழத் தொடங்கியது. காட்டில் இரவு நேர சத்தங்கள் அதிகமாகின. ஆந்தைகளின் கூக்குரல், நரிகளின் அலறல், மரங்கள் காற்றில் அசையும் ஓசை இவை அனைத்தும் சேர்ந்து அவளது உள்ளத்தில் பீதியை விதைத்தன. உடல் நடுங்கியது. சற்று நேரத்தில் குகைக்குள் ஒரு சிறு பூச்சியின் அசைவு கூட அவளை அச்சத்தில் ஆழ்த்தியது. அவள் மனம் பலவீனமானது. கணவனை நினைத்தாள். இந்த நேரத்தில் அவன் தன்னை தேடி வரமாட்டானா? அவளது கேமராவில் இருந்த படங்களை மட்டும் நினைவில் வைத்து கொண்டாள். தான் புகைப்படம் எடுத்த வனவிலங்குகள், பூக்கள், மரங்கள் இவையெல்லாம் இப்போது அவளுக்கு அர்த்தமற்றதாக தோன்றின. ஒரு கட்டத்தில் பயம் உச்சத்தை அடைந்தது. உடலில் உள்ள சக்தி முழுவதும் வற்றியது. கண்கள் மூடின. மயக்கம் வந்தது. மறுபுறம் செல்லப்பன் தன் குடிசையில் அமைதியாக இருந்தார். அவருக்கு அன்று மாலை குடிக்க தண்ணீர் வேண்டியிருந்தது. விறகுகள் தீர்ந்து போயிருந்தன. மழையில் கூட விறகு சேகரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வெளியே வந்தார். கைகளில் ஒரு கத்தி, தோளில் ஒரு கயிறு. காட்டின் ஒரு பகுதியில் உலர்ந்த கிளைகள் உண்டு. அங்கு சென்று அவற்றை சேகரித்தார். அப்போது குகை ஒன்றை கண்டார். அதற்குள் இருண்டு கிடந்தது. சற்று நேரம் தயங்கினார். பின்னர் உள்ளே நுழைந்து பார்த்தார். அங்கே ஒரு பெண் மயங்கி விழுந்து கிடந்தாள். அவளது உடையில் ஈரம். தலைக்கு மேல் கைகள் இல்லை. தாலியும் மெட்டியும் இருந்தன. திருமணமானவள் என்று புரிந்து கொண்டார். உடனே அவளுக்கு முதல் உதவி செய்யலாமா என்று யோசித்தார். அவளது முகம் அழகாக இருந்தது. குளிரால் சிவந்திருந்தது. செல்லப்பனின் மனதில் பல வருடங்களுக்கு முன்பு அவர் இளமையாக இருந்தபோது கண்ட காட்சிகள் தோன்றின. தன்னுடைய இளமை காலத்தில் அவரும் ஒரு பெண்ணை நேசித்தார். ஆனால் அது நடக்காத காதல். அதன் நினைவுகள் அவரை வாட்டின. இவளை இங்கே விட்டுச் சென்றால் விலங்குகளுக்கு இரையாகி விடுவாள் என்று நினைத்தார். அவளை தூக்கிக் கொண்டு தன் குடிசைக்கு வந்தார். பாயில் கிடத்தினார். ஒரு சணல் போர்வையை மூடினார். இவளது ஈர ஆடைகளை மாற்றலாமா என்று ஒரு எண்ணம். ஆனால் வேண்டாம், அவள் தவறாக புரிந்து கொள்வாள் என்று முடிவு செய்து அவளை உலர வைக்க முயன்றார். அவருக்கு தூக்கம் வரவில்லை. அவளையே பார்த்து கொண்டிருந்தார். ஒரு புதிய எண்ணம் அவர் மனதில் உருவாகியது. இவள் இங்கே தங்கினால் நான் தனிமையில் இருக்க மாட்டேன். இந்த எண்ணம் அவரை உற்சாகப்படுத்தியது. வர்ஷினி குகையில் மயங்கி விழுந்தது மட்டுமல்ல, செல்லப்பனின் மனதிலும் ஒரு புதிய ஆசை பிறந்திருக்கிறது. அது எந்த அளவிற்கு அவர்களை பாதிக்கும்? விடியற் காலையில் விழித்த வர்ஷினி தான் ஒரு மூங்கில் குடிசையில் இருப்பதைக் கண்டு திகைத்தாள். நேற்றிரவு நடந்தவை எதுவும் நினைவில் இல்லை. கடைசியாக நினைவிருந்தது குகை, இருள், மழை, பயம். பின்னர் என்ன நடந்தது? சுற்றுமுற்றும் பார்த்தாள். குடிசை எளிமையாக இருந்தது. ஒரு பாய், ஒரு மண்பானை, சில மூங்கில் பாத்திரங்கள், ஒரு அகல் விளக்கு. வெளியே லேசான மழை, பசுமை. அங்கே ஒரு முதியவர் நெருப்பு மூட்டி சுடுதண்ணீர் வைத்து கொண்டிருந்தார்.
அவரது உருவம் நிமிர்ந்து இருந்தது. கைகள் வலிமையானவை, வெளுத்த தாடி, கண்கள் கூர்மையானவை. அவள் பயத்துடன் அவரிடம் சென்று, "நீங்கள் யார்?" என்றாள். அவர் பதில் சொன்னார், "தான் செல்லப்பன். இந்த காட்டில் தனிமையில் வாழ்கிறான். நேற்று இரவு குகையில் அவளை கண்டெடுத்து காப்பாற்றி வந்ததாக கூறினார்." முதலில் அவளுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஆனால் அவரது பேச்சில் உண்மை இருந்தது. அவர் ஒரு சூடான மூலிகை சூப்பை எடுத்து வந்தார். "குடியம்மா, உடம்புக்கு நல்லது" என்றார். அவள் தயங்கியபடி சூப்பை வாங்கி குடித்தாள். அது தேன், இஞ்சி, துளசி மற்றும் சில காட்டு மூலிகைகளின் கலவையாக இருந்தது. அவளுக்கு உடல் சூடாகியது. "பயப்படாதே அம்மா, நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். நீ திருமணமான பெண் என்று புரிகிறது. உனக்கு என்ன ஆயிற்று?" என்று கேட்டார். வர்ஷினி தன் குழுவின் விவரம், கானமா பயம், தான் தனியாக பிரிந்தது இவற்றை கூறினாள். செல்லப்பன் கவனமாக கேட்டார். "நீ இப்போது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாய். மழை நின்றவுடன் உன்னை மலையடிவாரத்திற்கு அனுப்பி வைக்கிறேன்" என்றார். இது வர்ஷினிக்கு சம்மதம்தான். ஆனால் வர்ஷினியின் மனதில் வேறு எண்ணங்கள் உலவின. காட்டின் அமைதி, பசுமை, குளிர்ந்த காற்று, அருவி சத்தம் எதுவுமே அவளுக்கு பிடித்திருந்தது. இதைவிட அவளது கவனத்தை ஈர்த்தது செல்லப்பனின் முதிர்ந்த தோற்றமும் அவரது நம்பிக்கை தரும் குரலும். அவளுக்கு சிறு வயதிலிருந்தே வயதான ஆண்கள் மீது ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. அதை அவள் அதிகம் வெளிக்காட்டிக் கொண்டதில்லை. ஆனால் இங்கு தனிமையில் ஒரு முதியவரை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு மேலெழுந்தது. "இவருக்கு குடும்பம் இல்லையா? இவர் இங்கே தனியாக எப்படி வாழ்கிறார்?" என்று கேள்விகள் எழுந்தன. அவள் ஒரு நொடி நினைத்தாள். "எனக்கு குழந்தை இல்லை. என் கணவனால் எனக்கு அந்த மகிழ்ச்சியை தர முடியவில்லை. இந்த முதியவரால் முடியுமா?" இந்த எண்ணம் அவளுக்கு ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. ஆனால் அதை அவள் மனதிற்குள் அடக்கிக் கொண்டாள். இந்த தனிமையான சந்தர்ப்பம் வர்ஷினியின் உள்ளத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? அவள் இங்கே எவ்வளவு நாள் தங்க விரும்புகிறாள்? செல்லப்பனும் வர்ஷினியும் ஒரு புத்தம் புதிய உறவை நோக்கி நகர்ந்தனர். பேச்சு வளர்ந்தது. முதல் நாள் மழை பெய்து கொண்டே இருந்தது. அவர்கள் இருவரும் குடிசைக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். "உனக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா?" என்று செல்லப்பன் கேட்டார். "இல்லை" என்றாள் வர்ஷினி குனிந்த தலையுடன். "ஏன்? திருமணமாகி நீண்ட நாளாகிவிட்டது போல இருக்கே" என்று மீண்டும் கேட்டார். 4 வருடங்கள். ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை. என் கணவரின் உடல்நிலையில் பிரச்சினை. இந்த வார்த்தைகள் அவளால் சற்று தயக்கத்துடன் சொல்லப்பட்டன. செல்லப்பன் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். "அப்படியா? இப்படி ஒரு அழகான பெண்ணுக்கு கடவுள் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறானே" என்று பெருமூச்சு விட்டார். வர்ஷினியின் கண்களில் நீர் துளித்தது. அவர் அவள் அருகில் வந்து, "பெண்ணே, உன் வாழ்க்கையில் இந்த குறை நிரந்தரமல்ல. மாற்றங்கள் நடக்கும். நம்பிக்கை வை." அவளது தோளை தட்டி கொடுத்தார். அந்த தொடுதல் வர்ஷினிக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அவள் மெதுவாக அவரை பார்த்தாள். அவளது பார்வையில் ஒரு புதிய உணர்வு தெரிந்தது. "நீங்கள் இந்த காட்டில் எப்படி வாழ்கிறீர்கள்? தனிமை பயமாக இல்லையா?" என்று கேட்டாள். "இல்லை அம்மா, இது எனக்கு பிடித்த காடு. இங்கே நான் எதற்கும் பயப்படுவதில்லை. இயற்கைதான் என் துணை." ஆனால் அவரது கண்களில் ஒரு குறும்பு மின்னியது. "இப்போது நீ இருப்பதால் இந்த இடம் மேலும் அழகாக இருக்கிறது." இந்த பாராட்டு வர்ஷினிக்கு இனிமையாக இருந்தது. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு குடிசையை ஒளிரச் செய்தது. பின்னர் மழை சற்று குறைந்தது. இருவரும் வெளியே வந்து அருவியின் அருகில் அமர்ந்தனர். தண்ணீர் பாயும் சத்தம், பறவைகளின் ஓசை, குளிர்ந்த காற்று, இவை அனைத்தும் ஒரு காதல் சூழலை உருவாக்கின. வர்ஷினியின் மனம் படபடத்தது. அவள் தன்னை மறந்து, "நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியுமா?" என்று கேட்டுவிட்டாள். இந்த கேள்வி ஒரு இடி போல விழுந்தது. செல்லப்பன் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவரது மனதில் ஒரு ஆசையின் நெருப்பு பற்றி கொண்டது. "அம்மா, நீ சொல்வது புரிகிறது. அதை நான் கொடுக்க முடியும்" என்று பதில் சொன்னார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருங்கினார்கள். வர்ஷினிக்கு அந்த அனுபவம் புதிதாக இருந்தது. அவளது கணவனிடம் இருந்து இத்தகைய நெருக்கம் கிடைத்ததில்லை. செல்லப்பனின் தொடுதல் அவளுக்கு உணர்ச்சியூட்டியது. அவள் அவனுடன் இருக்கும் ஒவ்வொரு கணமும் தான் பிறந்ததாக உணர்ந்தாள். வர்ஷினியின் இந்த உந்துதல் அவளது வாழ்க்கையில் நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்துமா? அவளது முடிவுகள் எவ்வளவு சரியானவை?
அந்த சம்பவத்திற்குப் பிறகு வர்ஷினியும் செல்லப்பனும் காட்டில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அவள் அவருடன் தங்க இசைந்தாள். என்னை திரும்ப அனுப்ப வேண்டாம், நான் இங்கே இருக்க விரும்புகிறேன் என்று கூறினாள். செல்லப்பனுக்கு அது சந்தோஷத்தை அளித்தது. அவர்கள் இப்போது ஒன்றாக வேலை செய்யத் தொடங்கினர். காலையில் எழுந்து விறகு வெட்டுவது, உணவு சமைப்பது, காட்டில் பழங்கள் பறிப்பது, அருவியில் குளிப்பது, இவை அனைத்தும் கூட்டாக செய்யப்பட்டன. வர்ஷினிக்கு கர்ப்பம் தரித்ததா என்பது தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த மாதம்தான் என்று அவள் நினைத்தாள். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். காட்டின் அழகும் காற்றும் செல்லப்பனின் அன்பும் அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அவள் தன் கணவன் சுதாகர், தன் குடும்பம், தன் நண்பர்கள் அனைவரையும் மறந்துவிட்டாள். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தொடக்கம். ஆனால் சுதாகரின் மனம் கலங்கியது. வர்ஷினியை காணவில்லை. அவன் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தபோது அவள் இல்லை. ஃபோன் செய்தான், ஆஃப்லைன். நண்பர்களை கேட்டான். அவர்கள் புகைப்படக்குழு காட்டுக்குச் சென்றதாகவும் வர்ஷினி மற்றவர்களிடம் இருந்து பிரிந்து விட்டதாகவும் தெரிவித்தனர். சுதாகர் மிகவும் கவலைப்பட்டான். போலீசில் புகார் செய்ய எண்ணினான். ஆனால் அனுமதி பிரச்சனையால் முடியவில்லை. அவளை நானே தேட வேண்டும் என்று முடிவு செய்து காட்டிற்குள் பயணித்தான். சுதாகருக்கு இடது கால் சற்று நொண்டியது. உடல் பலவீனமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு விடாமுயற்சி இருந்தது. பல நாட்களாக காட்டில் தேடினான். இறுதியில் செல்லப்பனின் குடிசையை கண்டுபிடித்தான். அங்கு வர்ஷினியும் செல்லப்பனும் சேர்ந்து இருப்பதை பார்த்தான். அவனால் அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. இது என்ன விஷயம் என்று கேட்டான். வர்ஷினி தயங்கினாள். அவள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நின்றாள். செல்லப்பனுக்கும் ஒரு பக்கம் குற்ற உணர்வு இருந்தது. நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? நான் உன்னை தேடி வந்தேன் என்று சுதாகர் கூறினான். வர்ஷினியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் தன்னுடைய தவறை உணர்ந்தாள். நான் தனிமையில் இருந்தேன். குழந்தை இல்லாத குறை. உன்னால் எனக்கு அதை கொடுக்க முடியவில்லை. அதனால் என்று பாதி வாக்கியத்தில் நிறுத்தினாள். சுதாகர் அதிர்ச்சியடைந்தான். அதற்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தாயா? நாம் இருவரும் சேர்ந்து பிரச்சினைகளை சமாளிக்கலாமே. அவனது குரல் உடைந்தது. வர்ஷினிக்கு இப்போது உண்மை புரிந்தது. தான் ஒரு கணம் உணர்ச்சியில் எடுத்த முடிவு தன் வாழ்க்கையை மாற்றி போட்டது. என்னை மன்னித்துவிடு என்று கதறினாள். செல்லப்பனும் ஒரு பக்கம் விலகி நின்றான். இது என் தவறு. நான் அவளை கவர்ந்திருக்கக்கூடாது என்றான். இந்த நிலையில் என்ன தீர்வு? வர்ஷினி தன் கணவனுடன் செல்வாளா அல்லது செல்லப்பனுடன் தங்குவாளா? முடிவு எது வாழ்க்கைக்கு நல்லது?